ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரிசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான ஈஸியான வெஜிடேரியன் லஞ்ச் மெனு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன லஞ்ச் மெனு பார்க்க போகிறோன்னா, சாதம், பருப்பு கடையல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ரொம்பவே காரமான ஒரு வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். பருப்பு கடையலுக்கு நம்ம வந்து பருப்பெல்லாம் ஊற வச்சுருக்கேன். அதே போல் வந்து ரைஸையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். பருப்பு கடையல் செய்கிறதுக்கு வெறும் துவரம் பருப்பு மட்டும் எடுத்துக்காதீங்க. துவரம் பருப்பு 3/4 பங்குனா பாசிப்பருப்பு 1 பங்கு எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு கடையல். வாழைக்காய் வறுவலுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அந்த வாழைக்காய் கொஞ்சம் வந்து எனக்கு பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து நல்ல காயாக இருக்கிற வாழைக்காவே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தோலெல்லாம் நம்ம சீவிட்டு இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வாழைக்காவை வந்து கட் பண்ணி சேர்க்குறதுக்கு அந்த தண்ணி வந்து அரிசி கழுவுன தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த வாழைக்காய் வந்து கொஞ்சம் கருப்பாகாமல் இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி நீளமாக ஃபிங்கர் மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வாழைக்காவை அந்த தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வாழைக்காவை கொஞ்ச நேரம் நம்ம வேக வைக்கணும். அதனால் ஒரு கடாயில் தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா பாயில் ஆன பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை சேர்த்துடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை சேர்த்துருவோம். இது வந்து வாழைக்காய் வந்து ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் வேக வைக்கக்கூடாது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும். அந்த டைமில் உங்களுக்கு வாழைக்காய் வந்து நல்லா குக் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்களா அது ஓவர் குக் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு வறுவலுக்கு நல்லாவே வராது. அப்புறம் வந்து மசியல் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து அதை பக்குவமாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பருப்புக்கு நான் வந்து அந்த பருப்பை கழுவிட்டு குக்கரில் எடுத்து வச்சுட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பில் வந்து 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 வரமிளகாவை சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். அது ஒரு மீடியம் சைஸில் தக்காளி தான், அது 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பருப்பு எப்பயுமே வேக வைக்கும் போது கொஞ்சோண்டு எண்ணெயோ இல்லைனா நெய்யோ சேர்த்து வேக வச்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து எல்லாம் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதை ஒரு 2லேருந்து ஒரு 3 விசில் விட்டு நல்லா அந்த பருப்பு சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது செய்கிற சமயத்தில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணால் போதும். இதுக்கு மேலே நம்ம குக் பண்ணால் அந்த வாழைக்காய் வந்து உங்களுக்கு அந்த வறுவல் செய்யும் போது உடஞ்சு போகும். அதனால் வந்து இந்த சமயத்தில் நம்ம அந்த தண்ணியெல்லாம் வடித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதே போல் வந்து வாழைக்கான்றதுனால நீங்கள் பூண்டு இல்லைனா பெருங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கணும். எங்கிட்ட பெருங்காயம் பார்த்திங்கன்னா இல்லை, அதனால் வந்து நான் பூண்டு வந்து கொஞ்சம் நிறையாவே நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இந்த பூண்டை வந்து கட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் நம்ம இடித்து சேர்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் அதை வந்து நம்ம அந்த இடிக்கல்லில் சேர்த்து நல்லா வந்து இடிச்சுக்கிட்டேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் அது அந்த மாதிரி கூட சேர்த்து செய்யலாம். இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். பூண்டு மட்டும் சேர்த்தும் செய்யலாம். இப்போ பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சுடான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து நல்ல ஃப்ளேவருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுபோல் வந்து டைஜஷனுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பூண்டோட ஃப்ளேவரும் அந்த வெங்காயமும் நல்லா வந்து வதங்கட்டும். இதுக்கப்புறம் இதில் அப்படியே வந்து நம்ம வேக வச்சுருக்கிற வாழைக்காவை சேர்த்துடலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அந்த வாழைக்காய் வறுவல். இதில் வந்து நீங்கள் அரைச்சி சேர்க்குறதுக்கும் தனியாக ஒரு வறுவல் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக குயிக்காக செய்யனாலும் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வேகும்போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கோம். இருந்தாலும் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் உப்பு இல்லாத மாதிரி இருந்தது. நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா டாஸ் பண்ண அப்புறம் இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ரெண்டையும் சேர்த்து நல்லா நம்ம இன்னும் தேவையான அளவுக்கு இன்னும் எண்ணெய் வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அது 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த பருப்பு சாதம், தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து 2 பக்கமும் டோஸ்ட் ஆயிடுச்சு. நான் வந்து சில்லி பவுடரோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் வந்து நிறையா கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நான் ரைஸும் வச்சுட்டேன். இப்போ வந்து பருப்பு வந்து நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்ச பிறகு இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு கூட தாளிக்கலாம். இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் என்கிட்ட இருந்தது. அதனால் பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன். கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பருப்பு தான். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் காரம் இன்னும் ஃப்ளேவரில் வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. அப்போனா உங்களுக்கு இந்த பருப்பில் இன்னும் உங்களுக்கு நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். இப்போ தான் நம்ம வந்து பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம இறக்கி வச்சுட்டா ஒரு ஈஸியான ஒரு பருப்பு கடையல் வந்து ரெடி ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. அது இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ பருப்பு கடையலும் ரெடி. ஏன்னா ஒரு தடவை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாதமும் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான ஈஸியான ஒரு லஞ்ச் மெனு. பருப்பு குழம்பு, வாழைக்காய் வறுவல், கூடவே அப்பளம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம், ரசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.